இந்த அம்மாவுக்கு வந்து ஆத்மலிங்கம் மாதிரி சின்ன லிங்கம் தரிசனம் கிடச்சிருக்கு. கொடிமரத்தை பார்த்து தவம் இருக்கையில் பின்னாடி அந்த லிங்கம் தெரிஞ்சது. அதாவது சின்ன லிங்கம். ஆமாம், விரல் எவ்வளோ அளவு இருக்குமா அந்த லிங்கம் தரிசனம் பார்த்துருக்கு. அதுக்கு பிறகு என்னதையே பார்த்தியா? கண்ணாடி காமிச்சாரோ? கண்ணாடி காமிச்சிட்டாரு. உணர்வை பரிபாஷையில் சொன்னாங்க. சரி 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 உணர்த்தி. சரி சரி சரி, பெரிய விஷயம். நல்லா வந்தன்னைக்கே உணர்ந்துட்டிய சபையை. ம் ம் மிதிக்கிறது கிடையாது. அது வந்து அகத்திய பெருமான் தெளிவாக சொல்லுவாங்க. காலோட பெருவிரல் கருப்பு கலரில் இருக்குது. மூலாதாரத்தை போய் அது டச் பண்ணதை பார்த்துருக்காங்க. அதாவது அதுக்கு ஒரு ஆசி நிலை, எழுப்பி விடுத நிலை. சரி, அது என்னன்னு அகத்திய பெருமான்கிட்ட கேட்போம். வேறு எது? இந்த 3 காட்சிகள். ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம். ஆனந்தமே அகத்தியம். அற்புத பெருமகா நிலைகள் இறைவனால் பிரபஞ்சத்தில் நிகழ்த்தப்படுகின்றன என்பது ஒருபுறம் பூ உலகில் அந்நிலை வளம் வந்து கொண்டிருக்க, அது எங்கிருந்து எவரால் எப்பொழுது நிகழ்த்தப்படுகின்றது என்கின்ற வினா. இறைவன் அபூர்வத்தை நிகழ்த்துகின்றான், அதிசயம் நிகழ்த்துகின்றான். அது எங்கிருந்து நிகழ்த்துகின்றான், எவர் மூலமாக நிகழ்த்துகின்றான் என்கின்ற வினா காலம் தொட்டு ஒவ்வொருவரது சிந்தையிலும் பரவி கிடக்கின்றது. அதற்கு விடை தெரிந்தும் விடை தெரியாத நிலையோடு வளம் வருகின்ற பிரபஞ்சத்தில் வளம் வரும் மானிடர்கள், வளம் வரும் பிரபஞ்சத்தில் வளம் வரும் மானிடர்கள். அம்மானிடர்களை வளம் வருவது இறையாற்றல்தான் என்கின்ற சூட்சமத்தை உணர்ந்தோர்கள் அதனை உணர்கின்றார்கள் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றார். ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு மானிடனையும் இறை பிரபஞ்ச மகா ஆற்றல் வளம் வந்து கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்தவன் தான் உண்மையான இறை நிலையை நோக்கிய பயணம் மேற்கொள்கின்றான் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு கோவில் மாநகர் தடமதிலிருந்து சபை நாடி வந்து அற்புதமாக பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்னும் நாமங்களை தாங்கி உயர்வாய் உன்னதமாய் உச்சாணி கொம்பில் அருள் பேராற்றலையெல்லாம் தாங்கி நிற்கின்ற அற்புத ஆசானை வாழும் குருவாக ஏற்றுக்கொண்டு அமர்ந்திருக்கின்ற பிரபஞ்ச மகாசபையை நோக்கி வலம் வந்து அமர்ந்த கணம் அருட்பிரபஞ்ச கோமாதா பூஜை கண்ட அக்கணம், பூஜை அபிடேக நிகழ்வுகள் காண்கின்ற கணம், தவநிலைக்குள் அமர்ந்த கணம், அற்புதங்களை அதிசயங்களை காண கிடைக்காத அற்புதங்களை அதிசயங்களை கண்ட சீடரே சீடராக அகத்தியன் ஏற்றுக்கொண்டு உனக்கு நல்லாசி வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சிவமகா வாழை சித்தன் என்னும் அத்தகைய பட்டம் இவனாக ஏற்றுக்கொண்டதல்ல, இவனாக புனைந்து கொண்டதல்ல. அகத்தியன் வேண்டி நிற்க
சிவம் கரமதிலிருந்து அற்புதமாய் வழங்கிய அத்தகைய நாமம் சிவமகா வாழை சித்தன் நாமம் என்னும் நாமமாகும். அந்நாமம் பெறுவதற்குரிய அற்புதமான அர்ப்பணிப்பு சரணாகதி பயணங்கள் தவ நிலைகள் எல்லாம் அகத்தியன் கூறத் தொடங்கினால் மறுபடி வரும் சச்சங்க காலம் வரை அகத்தியன் அகலாது அமர வேண்டி இருக்கும் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு அற்புத நிலை கொண்ட பயணங்கள், ஏற்புடைய நிலை கொண்ட சரணாகதி அர்ப்பணிப்பு நிலைகளையெல்லாம் அகத்தியன் மூலமாக சிவம் சென்றடைந்த நிலைக்குரிய அற்புத பொக்கிஷம் புதையல் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அச்சபைக்கு கிடைத்த அற்புதமான ஆற்றல் எதுவெனில், சபை எங்கு வேண்டுமானாலும் அகத்தியன் அமைத்து கொள்ளலாம். அகத்தியனுக்கு எங்கு அமைத்து கொள்வதற்கும் அனுமதி உண்டு. இங்குதான் அமைக்க பெற வேண்டும். ஏனெனில் இங்குதான் ஒரு உயர் குருவான ஒரு மானிடன் கிடைக்கப் பெறுவான் என்கின்ற அற்புத நிலை கொண்ட எதிர் புண்ணிய நிலை நோக்கிய பயணத்தை அகத்தியன் மேற்கொண்டு ஆற்றலாய் அமர்ந்த தடம் இத்தடம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய உயர் பிரபஞ்ச மகாசபைக்கு கிடைத்த உன்னத குருவாக அவன் வலம் வருகின்ற பொழுது அவனுக்கு கிடைத்த ஆற்றல் கொண்ட ஆதி இறை சூட்சம நூல் என்பது பிரபஞ்சத்தில் எவருக்கும் எப்பொழுதும் இனியும் எக்காலமும் பகிரப்படாத ஆற்றல் பெற்ற ஆதி கைலாய சிவமாகும் அந்நூல் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நூலை தாங்கி சித்தன் உரையாடுகின்ற பொழுது, அந்நூலை தாங்கி அவன் திருநாவிலிருந்து உபதேசங்கள் கேட்கின்ற பொழுது ஒரு நொடி அவனுக்குள் செல்கின்ற சீடர்கள், அவனை சரணடைந்து அவனை நம்பிக்கை நிலை கொண்டு அவனுக்குள் செல்கின்ற சீடர்களுக்கு கிடைக்கும் அற்புத காட்சிதனை நீ பெற்றாய் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு பெற்ற காட்சிகளினுடைய சாராம்ச நிலை என்னவெனில், உன்னை நீ பரீட்சித்து பார் என்பதற்குரிய அற்புதமான சான்று அது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய. உள்ளுக்குள்ளிருந்து நீ உன்னை உணர்ந்து பார். நீயாக அங்கு தெரியக்கூடாது, இவனாக மாற வேண்டும் என்று அகத்தியன் காட்டிய உரை என்று உணர்த்துகின்றேன். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு தெரிந்த நிலைக்குள் நீ என்று மறைகின்றாயோ அன்று நீ இறையாக காட்சியளிப்பாய், இறை சித்தனாக காட்சியளிப்பாய் என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய. அந்நிலை ஒரு நிலை. பெருமகா லிங்கத்தின் நிலைக்குள் ஒரு சிறுலிங்கம் இருந்து கிடந்தது என்னவெனில் அகத்தியன் உரைக்கின்றோம். 30 தேவர்களின் வடிவமாய், ஆதி தேவர்களின் வடிவமாய், ஆதி சித்தர்களின் வடிவமாய், 11 சித்தர்களின் வடிவமாய், ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் வடிவமாய் பரிசாக சித்தனுக்கு கிடைத்த பெருமகா லிங்கத்தை வணங்குபவர்கள், சித்தனை லிங்கமாக வழங்குபவர்கள் அவனுக்குள் சிவமாக அமர்வதற்குரிய அற்புதமான காட்சிதனை பெற்றாய் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவனுக்குள் ஒவ்வொருவரும் சிவமாக வலம் வருகின்ற பொழுது, அவனை ஏற்றுக்கொண்டு வலம் வருகின்ற பொழுது பிரபஞ்சத்தில் தாங்கள் சிவம் என்கின்ற நிலையோடு ஆற்றலோடு பிரபஞ்சத்தில் வலம் வரலாம். காண்போர்கள் வணங்கி வாழ்த்தி நிற்பார்கள். வாழ்த்துதலை துடைத்தெறிந்து அற்புதமாய் சரணாகதியோடு வலம் வருகின்ற பொழுது சிவமகா வாழை சித்தன் என்னும் பெருலிங்கமாக மாறலாம் என்ற அகத்தியன் உரை. ஓம் அகதீசாய நமக. அத்தகைய அருட்பெரும் காட்சி அமர்வதற்கு உடல் சௌகரிய நிலை இடம் கொடுக்காத பொழுதும், தவத்தில் அமர வேண்டும் என்ற அற்புதமான முழு முயற்சியோடு அமர்ந்திருந்த பொழுது, அமர்ந்த அக்கணமே தவ பேராற்றலை மேலெழுப்புவதற்காக 11,000 யுகமாக தவம் இருந்த தவ புண்ணிய சீலனான அவனுடைய அருட்தாள் அத்தாளினுடைய பெருவிரல் உனை வருடியவில்லை. அப்பெருவிரலிலிருந்து வந்த அற்புதமான ஆற்றல் உனை சீண்ட பெறாது அத்தகைய தவ பேராற்றல் எழுந்து நின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இதுதான் ஆதி இறை சபையில் ஆதி கைலாய சூட்சம நூல் தாங்கும் சித்தனால், சித்தனை உள்ளிருக்கும் சிவத்தால், சிவத்தை இங்கு அமர வைத்து அழகு பார்க்கும் அகத்திய வடிவம் தாங்கிய சித்தனால் நிகழ்த்தப்படும் நிகழ்வு என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அதனை உணர்கின்ற ஒவ்வொருவரும் உயர்வாய் இச்சபையை ஏற்றுநல் நம்பிக்கை நிலையோடு, முழுமுதல் நிலையோடு இச்சபையை வணங்கி வாழ்த்தி வருகின்ற பொழுது இதை காட்டிலும் அற்புத பன்மடங்கு பெருக்கெடுத்த பேராற்றல் கொண்ட அருள் ஞான காட்சிகளை காணலாம் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உயர்வான இறை காட்சிகள் எல்லாம்
இங்கு கிடைக்கப் பெறுவதென்பது மிக எளிதான நிலை. அதனை அடைகின்ற நிலைதான் சற்று கடினம் என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. அக்கடினத்திற்கும் எளிதிற்கும் இருக்கக்கூடிய அத்தகைய ஒரு இடைவெளி என்பது அவரவர்களுக்குள்தான் இருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். தன்னை இழக்கின்ற பொழுது தன்னை வதம் செய் என்று கூறினானே பரந்தாமன், அவ்வாறு வதம் செய்கின்ற பொழுது தவநிலையில் உயர்ந்து, தவம் என்பது என்ன? அமைதியாக அமர்ந்திருக்கின்ற அற்புதமான நிலையே உயர் தவம் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். மேலும் கீழுமாக அங்கும் இங்குமாக தன்னுடைய ஆற்றலை செலுத்தாது அற்புதமாய் சரணாகதி என்னும் ஆற்றலை மற்றும் நீர் செலுத்தி அமர்கின்ற பொழுது உள்ளுக்குள் சிவமகா வாழை சித்தனுடைய ஆற்றல் மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக செல்கின்ற அற்புத ஆற்றலை உணரலாம் என்று நல்ல ஆசி வழங்கி ஏற்று சீடராக ஏற்று அகத்தியன் அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அகத்தியமே போற்றி, ஜெகத்தியமே போற்றி. ஓம் அகதீசாய நமக.